கொடநாடு சம்பவம் தொடர்பாக உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு வந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி இல்லாத காரணத்தால் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பு. மதுரையில் எம்எல்ஏ வீட்டின் முன்பு தீக்குளித்த திமுக நிர்வாகி உயிரிழப்பு. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவாரூர் வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. 1,40,000 பணத்துடன் சிக்கிய அதிகாரி லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் கெஞ்சும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. அரக்கோணம் வழியாக செல்லும் மின்சார ரயில் சேவை 2 நாட்கள் ரத்து. சென்னையில் இருந்து திருவள்ளூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு. குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. மெயின் அருவி, ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலர் பழங்களால் தயார் செய்யப்பட்ட மாலை. நாகர்கோயில் இசக்கியம்மன் கோயிலுக்காக அனுப்பப்பட்ட பிரம்மாண்ட மாலை. கன்னியாகுமரியில் கனமழையால் முழு கொள்ளளவை எட்டிய பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள். கோதையாறு, பரளியாறு, குளித்துறை, தாமிரபரணி ஆகிய ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியின் 2 தொகுதிகளில் தலா 70 லட்சம் ரூபாய் தேர்தல் செலவு. தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் தகவல். சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் தனுஷ் வாழ்த்து. ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையின் மதிப்பை உயர்த்தும் எனவும் கருத்து. தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் குடியரசுக் கட்சியில் இருந்தும் ஒருவரை அமைச்சரவையில் தேர்ந்தெடுப்பேன். ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அதிரடி அறிவிப்பு. திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கைது. பெற்றோர் வந்து புகார் அளித்த பிறகே நடவடிக்கை எடுத்ததாக குற்றச்சாட்டு. திருச்சி என்ஐடி விவகாரத்தில் மாநில மகளிர் உரிமை ஆணையம் விசாரணை நடத்தும் என அறிவிப்பு. வார்டன் மீது புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் பிரதீப் குமார் விளக்கம். மாணவிகளின் குறைகளை பெண் காவலர்கள் மூலம் கேட்டறிந்து உரிய நடவடிக்கை. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உறுதி. வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளம் அகழாய்வில் அலங்கார முழு சங்கு வளையல் கண்டெடுப்பு. இதுவரை 1600க்கும் அதிகமான பழங்கால பொருட்கள் கண்டெடுத்திருப்பதாக ஆய்வாளர்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை. குஜராத்தின் கேதா நகரில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகள், குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. பாஜக பிஆர்எஸ் இடையேயான மறைமுக ஒப்பந்தத்தால் மதுபான கொள்கை வழக்கின் கவிதாவுக்கு ஜாமீன் கிடைத்ததாக ரேவந்த் ரெட்டி பேச்சு. பொறுப்புள்ள முதல்வர் கூறும் கருத்தா இது என காட்டமாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதி மனசாட்சியின்படி தமது கடமையாற்றுவதாக கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.